இது வரைக்கும் கோவக்காயை சாப்பிட்டதில்லைன்னா ஒரு முறை கோவக்காய் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கோவக்காயை தயிர் சாதம், பருப்பு சாதம், ரசம் சாதம்னு எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுருங்க. அப்பப்போ எடுத்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் அடுத்து இதோட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் போல் பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இது போல் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் படுத்துறதுக்காக கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்து இன்னும் நல்லா கலந்து கொடுத்துட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.